உற்சாகமா பிரியத்தோட பண்ணு. நாம படுற பாட்டுக்கு திருப்தி உடனடியா கிடைக்கிறது எந்த உத்தியோகத்துல தான் என்று கூறவும் சுந்தரத்துக்கு சிலிர்த்து விட்டது. அதைவிட சர்வர் என்னும் பதத்தை மிக அருமையாக பசியாத்திர உத்தியோகம்னு பெரியவா மொழிபெயர்த்ததில் ஒரு தனி மதிப்பு அதன் மேல் அந்த நொடி ஏற்பட்டது சுந்தரத்துக்கு. பெரியவா இப்படி குளத்தங்கரையில் சகஜமாய் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது மிக தாமதமாய் டி ராஜனுக்கு தெரிய வரவும் ஆடி போய் விட்டார். மற்ற மடாதிபதிகள் எல்லாம் அவர்களுக்கான வாசல் வழியாக மேனத்தாளம் முழங்க வந்து இறங்கிவிட்ட நிலையில் பெரியவாளை காணவில்லையே என்னும் கேள்விக்கு பதிலாக அவர் வந்துவிட்டார் என்று தெரியவும் டி ராஜனுக்கு பெரியவாளை சந்தித்த போது தான் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. உடனே ஓடினார். குளத்தங்கரையில் பெரியவாளை பூர்ண கும்பத்துடன் தரிசனம் செய்து கும்பாபிஷேக கோபுரம் நோக்கி அழைத்து செல்ல தொடங்கினார். அந்த நொடி வரை அவரோடு தங்களை மறந்து கலந்து கிடந்த சுந்தரம் போன்றவர்களுக்கெல்லாம் திகைப்பு. பெரியவாளோ அவர்களுக்கும் ஜாடை காட்டி பின்தொடரச் சொன்னார். அவர்களும் பின்தொடர்ந்தனர். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு நடுவில் பெரியவாளுக்கு மட்டும் பாதை கிடைத்தது. ஆனால் அவ்வளவு இடங்களிலும் பெரியவா தான் நின்று பின்னால் திரும்பி பார்ப்பார். பஞ்ச பராரிகளான நமக்கெல்லாம் எங்கே தரிசனம் கிடைக்கப் போகிறது என்கின்ற அவநம்பிக்கையில் இருந்த அந்த கூட்டத்தவர்கள் கண்ணில் பட அவர்களை முன்னால் போகச் சொல்லி பின் பெரியவா தொடர்ந்தார். அதிகாரிகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆயிரக்கணக்கில் டொனேஷன் தந்தவர்களுக்கும் பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் வழிவிட்டே பழகியவர்கள் அன்று பெரியவாளால் சாமானியர்களுக்கும் வழிவிட்டனர். அதில் ஒரு பாட்டிக்கு 90 வயது இருக்கும். தடுமாறி மேலே கோவில் கூரை மேல் ஏற முடியாமல் சிரமப்பட பெரியவா தன் சகாக்களில் ஒருவரை பார்த்திட ஓடிப்போய் பாட்டிக்கு கை கொடுத்தார் அவர். அவர்களுக்கோ பெரியவரால் தங்கள் வரையில் கைலாசத்திலும் வைகுண்டத்திலும் இடம் கிடைத்துவிட்ட ஒரு நிறைவு. ஹரஹர மகாதேவா என்று உற்சாகமாக கோஷமிடத் தொடங்கிய அவர்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கோஷமிட அந்த உதய நேரம் ஒரு உத்தம நேரமாக உட்பாதம் தீர்க்கும் நேரமாக பலர் வரையில் ஆகிவிட்டது. கோபுரம் முன் பல மடாதிபதிகள் காத்திருந்து பெரியவாளே முன் நிற்க வேண்டினர். தன் முக்கியத்துவம் குறைவுபடும் என்று கருதிய மடாதிபதியால் எதனாலோ நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நிகழ்வுதான் பெரிது என கருதிய பெரியவாளோ